பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் நடைபயணத்தை தொடங்கி உள்ளார். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? தருவேன். இந்த படை போதும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நடந்து வா. இது முக்கியமான ஒரு நடைபயணம். எலெக்ஷன் வேற வரப்போகுது. செலவுக்கு காசு வேண்டாமா? வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க போறோம் இல்லையோ, யார் கண்டது? அதுக்குள்ள 4 காசு நம்ம சம்பாதிக்க வேணாம். இதற்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. காரணம் நாம் கேட்பது உங்களுடைய உரிமை. கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. இந்த நடைபயணத்தை நான் மேற்கொள்வது உங்களுக்காக. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றேன். இங்க இருக்கட்டுச்சா? அதற்கு நீங்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆனா ஒவ்வொரு ஊரா நான் வரப்போறேன். எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதி போராளி. அவர் தொடங்கிய கட்சிகள், நம்முடைய இயக்கங்கள், அவருடைய கொள்கையை நாம் கடைபிடிப்போம். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகள் என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. தமிழ்நாட்டிலே பாட்டாளிகள் ஆள வேண்டும். எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? அது மட்டும் இல்ல, மோசமா அதோட மோசம் என்ன, இந்த போதை பொருட்கள். பாரா நாய, அங்க பாரா நாய. விளங்குறவனா தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது. உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. தெரியுமா உனக்கு? முதல்ல காவல்துறை தெரியாம யாரும் ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது. ஆனால் வித்துட்டு இருக்கிறான். கஞ்சா எங்க இருக்கு? கஞ்சா ஏண்டா கஞ்சாவை நீ கையில வச்சுக்கிட்டு இன்னொரு போன் பண்ற? இந்த போதை பொருட்கள் நாங்க ஆட்சியில இருந்ததுன்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பே இதை நாங்க நிறைவேற்றி இருப்போம். முட்டாங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க. புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. இங்கே சூழ்ச்சியால் நம்மை பிரித்து நமக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. இந்த அரசை யார் யார் எதிர்க்கின்றீர்களோ வாருங்கள், என்னுடன் வாருங்கள், இணைந்து வாருங்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம், ஒன்றாக நாம் பயணிப்போம். நாம ஒரு பருவ போராட்டத்தை சந்திக்க போறோம். அந்த பருவ போரை எதிர்கொள்றதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். திமுக ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? ஏதோ ஒரு தலைமுறை இல்ல, வருகின்ற அத்துணை தலைமுறைகளும் காப்பது நம் கடமை. இது என்னுடைய கடமையா நான் பார்க்கின்றேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அதற்காகத்தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். ஒரே அடியா பிச்சை கேட்கறதுக்கு வந்துட்டிய, ரொம்ப காட்டுப்பாடாமா? ஆதரவுன்னு நான் சொல்லவதோட நீங்கள் என்னுடன் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். என்னுடன் வாருங்கள், என்னுடன் சேருங்கள். இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். இந்த நடைபயணத்துடைய நோக்கம் காசு, பணம், துட்டு, மணி. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ விளம்பரத்துக்காக, அரசியலுக்காக அல்லது ஓட்டுக்காக நான் இங்க வரவில்லை. அப்புறம் என்ன நீங்க வந்த? காசு, பணம், துட்டு, மணி. நாய, இந்த மாதிரி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. எந்த பார்த்தாலும் கொள்ளடிக்கிற தூய்மை, கொள்ளையோ கொள்ளை. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அவங்க எங்கேயாவது ஏமாந்தோன்னு புடிச்சு கிட்னியை அடிச்சு எடுத்துட்டு வெளியில கொண்டு போய் வித்துட்டு அதையும் பணமாக்கிட்டு இருக்காங்க. எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது. யாரு காரணம்? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாராயம் ஒரு பக்கம், சந்துகடை ஒரு பக்கம், டாஸ்மாக் சாராயம் ஒரு பக்கம், கள்ள சாராயம் ஒரு பக்கம். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். மாத்திரை, காக்கைன், அபின், ஹெராயின் இதெல்லாம் அமெரிக்காவில தான் விற்பாங்க இந்த போதைப் பொருள். ஆனா இப்ப அமெரிக்காவோட அதிகமா விற்கிறது தமிழ்நாட்டுல தான்.
என்னங்க ரொம்ப நல்லவமோட பேசிட கூடாது என்ன? எல்லா இதுவும் தெரியும் எங்களுக்கு உங்களை பத்தி. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல? இவங்க வேணும்னு விட இவங்க வேண்டாம். கொலைகாரன், கொள்ளக்காரன், மோசடி செய்யறவன், ஏமாத்துறவன். ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? இன்னும் வந்து 1000 ரூபாய் கொடுத்து, இது பெரிய பணம், 1000 ரூபாய் கொடுத்து அப்படி பெண்கள் வாழ்க்கையில அப்படி ஒளியேத்துறாங்களா திமுக? வெக்க கேடுதல். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ கொடுக்குற 1000 ரூபாய் யாருக்கு வேணாம்? அடங்கம்மால இது பேர் QR கோடு. அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்கறப்போ, தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு, 5 ரூபாய் அதுக்கு மேல அவங்க போன்லயே இந்த ஸ்கேன் பண்ணி அதுல வந்து 5 ரூபாய் போட்டுடு தம்பி, தங்கச்சி போட்டுடு தங்கச்சி அப்படி சொன்னா போடுவாங்க. 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். 1000 ரூபாய் யாரும் கேட்கலையா? 1000 ரூபாய் எந்த பெண்ணும் தமிழ்நாட்டுல கேட்கல. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. உங்களுக்கு 1000 ரூபாய் வேணாம். நீங்க வந்து பனையூர் பங்களால இருந்து பீச்சை பாத்துக்கின்னு டால்பின் போது நீங்க பாக்குற ஆள் நீங்க. உங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? உங்களுக்கு வேணாம். கஷ்டப்படுற பெண்களுக்கு 1000 ரூபாய் தேவை. அந்த 1000 ரூபாய்ன்றது அவங்களுக்கு பெரிய விஷயம். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பேசவே கூடாது. 1000 ரூபாய் பத்தி பேசவே கூடாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எனக்கு ஓட்டு போடுங்க. வந்துட்டான். நான் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்திற்குள் உங்கள் அத்துணை பிரச்சனையும் நான் தீர்க்கின்றேன். ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. அதிகாரத்தை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்களா? நிச்சயமாக இதை உணர்வுபூர்வமா உங்களுக்கு நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உணர்வுபூர்வமா. ஒரு பண்ண வேணாம். சரி, எல்லா சரக்கும் போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. இதெல்லாம் சிந்திங்க. அதனால்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆதரவு கொடுங்கள். இந்த நடைபயணத்துக்கு ஆதரவு கொடுங்கள். நான் மீண்டும் சொல்றேன், நான் இங்க உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல, உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வருகிறேன். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க. ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. அது கிடக்குது கழுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு டேபிள் போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம். ஏன்னா நாட்டுல புயல் அடிச்சுட்டுதா, வெள்ளம் வந்துட்டுதா, மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா? ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.